ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு தரமான ஃபார்ம்ஸை விசிட் பண்ண போயிருந்தோம். இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போறீங்க. திருச்சி நேஷனல் ஃபார்ம். இந்த ஃபார்ம்ஸோட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சி MIETல இருந்து அண்ணா நகர் IT பார்க் போற வழியில கரெக்டா 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இந்த ஃபார்ம்ஸ் லொகேட் ஆயிருக்கு. இந்த ரூட்டை MIETல இருந்து அண்ணா நகர் போற 100 அடி ரோடுன்னு கூட சொல்லுவாங்க. இங்க என்னென்னலாம் இருக்குன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இங்கே ஜல்லிக்கட்டு மாடு, பசுமாடு, சண்டைக்கோழி, ஆடுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளாடு, செம்மறி ஆடு ரெண்டுமே வளர்க்குறாங்க. வெள்ளாட்டில் என்னென்ன வகையெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் கருப்பு, கொடியாடு, போயர், தலைச்சேரி இந்த வகையான ஆடெல்லாம் இவங்க வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. செம்மறி ஆடுன்னு பார்த்தீங்கன்னா எட்டயபுரம் நாட்டுக்கடா, கொங்கு, ஜமுனாபுரி, மார்ஷல்லா, நெல்லூர் ஜுடுப்பி, நெல்லூர் ஒயிட்டு, குண்டூர் ஒயிட்டு, அமிங்காடு, கொங்கு இந்த வகையான செம்மறி கிடாய்களை இவங்க வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. வணக்கம்ண்ணே. வணக்கம். உங்கள் பேர் என்ன? சதானந்தன். என் பேர் நாகேஸ்வரி. இப்போ நம்ம ஃபார்மை பற்றி நீங்கள் சொல்லுங்கண்ணே. எவ்வளோ நாளாக இதில் இருக்கீங்க? இல்லை உங்களோட அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. இது நேஷனல் ஃபார்ம் எங்கள் பேர். இது நாங்கள் இங்கே 5 வருஷமாக இருக்கோம். எங்கள்கிட்ட ரெட்டையபுரம், மயிலம்பாடி, வெள்ளாடு, ஜல்லிக்கட்டு மாடு, பால் மாடு எல்லாமே வச்சுருக்கோம். அதிகமாக வந்து பக்ரீத் டைமில் அதிகமாக ஒரு 200-150 ஆடுகிட்ட இருக்கும் எப்போதுமே. நீங்கள் தேவையானதை எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் எங்ககிட்ட. மற்றபடி சேலுன்றது வருஷம் ஃபுல்லாகவே இருக்குமா? சேல் வந்து எப்போதுமே எங்ககிட்ட இருக்கும். ஆடு வந்து நிறைய வெரைட்டியில் வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க. இது எல்லாத்துக்கும் பராமரிப்பு எப்படிக்கா? எத்தனை வேலை உணவு கொடுக்குறீங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கக்கா. காலை 4 வேளை உணவு கொடுக்குறோம்க்கா. ஒரு நாளைக்கு 4 வேளை உணவு கொடுக்குறீங்களா? ஒரு நாளைக்கு 4 வேளை. காலையில வந்து தீவனம் வைக்கிறோம், கலப்பு தீவனம். அதுக்கப்புறம் நம்ம கடலைத்தூள் போடுவோம். அதுக்கப்புறம் தண்ணி வைப்போம். திருப்பி கடலைத்தூள் போடுவோம், கடலை பொடி போடுவோம். அதுக்கப்புறம் திருப்பி தண்ணி வச்சுட்டு நைட்டு திருப்பி தீவனம் போட்டுக்குவோம். இது தீவனன்றது இவ்வளோ தான் தருவீங்க. வேற என்னக்கா பராமரிப்புக்கு இந்த நோய் மேலாண்மை அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கக்கா. எந்தெந்த சீசனில் எந்த மாதிரி நோய் வரும், அதை முன்னாடி எப்படி தவிர்த்துக்கலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கக்கா. மழை காலத்துல சளி, காய்ச்சல் இதெல்லாம் பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் வராமல் இருக்க நாங்கள் அடிக்கடி வந்து அது சோர்ந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், உடனே பார்த்துக்குவோம். ஏன்னா ரொம்ப சளி இருக்கும், காய்ச்சல் இருக்கும், எதுக்காக படுத்துருக்கு எதுக்குன்னு தெரியாது. காலில் வந்து கால்வாய் மாதிரி புண்ணு வரும், இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும். நாங்கள் அடிக்கடி பார்த்துக்குவோம் அதை என்ன பண்ணுது, எதனால இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு மருத்துவர் எங்களுக்கு ஒருத்தர் வர்றாரு. அவரை கூட்டி காமிப்போம். அவர் சொல்லுவார் இந்த ஊசியை போட்டால் சரியாயிடும், அதுக்கு தடுப்புக்குன்னு ஒரு ஊசி இருக்கு, அதை நாங்கள் போட்டுக்குவோம். அந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஊசியை போட்டுருவீங்க? எப்படின்னா மழைக்காலம் வர முன்னாடி ஒரு ஊசி இருக்கு அதுக்குன்னு, அந்த ஊசியை நாங்கள் தடுப்பூசி ஒன்று இருக்கு, அதை போட்டுக்குவோம். கரெக்டாக தனியாக டாக்டர் வச்சு பார்த்துக்கிறதுனால முன்னாடி நீங்கள் எல்லாத்தையும் போட்டுக்கிறீங்க. ரொம்ப சீரியஸாக இந்த நோய் வந்துச்சுன்னா இது வரது முன்னாடி ரொம்ப கவனிப்பாக இருக்குன்னா என்ன நோய் சொல்லுவீங்க? கண்டிப்பாக வயிற்றாலையும் கால்வாய் நோய்னு ஒன்று இருக்கு. கால்வாய் நோய் வந்து புண்ணு வருது, அது வந்து புழு வச்சிருக்கும். அந்த புண்ணு வந்து எப்படின்னா அது எப்படி வருதுன்னே தெரியாது. நம்ம வந்து அது நடக்கும்போது கண்டிப்பா அதை பார்க்கணும். ஏன்னா படுத்தே இருக்கும், படுத்திருந்தா அது வலி தெரியாது. அந்த கால் கேப்ல வரும் அந்த புண்ணு, அந்த 2 குழம்புக்கு நடுவில் வரும், நடுவில் வந்துடும். வந்தோடனே புழு வச்சிடும். சரி, 2 நாள்ல புழு வச்சிடும். நம்ம அதை கவனிக்காம விட்டோம்னா புழு உள்ள போய் காலை வீணா போயிடும். அப்புறம் குட்டியை காப்பாற்றுறது ரொம்ப சிரமம். உடனே கவனிச்சிட்டோம்னா அன்னைக்கு குட்டியை வந்து நம்ம ரெகுலராக தனித்தனியாக செக் பண்ணிக்கணும். எப்பவுமே படுத்துருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா இப்போ மேய போகிற குட்டின்றது நீங்கள் பார்த்து நடக்கும்போது கவனிச்சிடலாம். இப்போ இதெல்லாம் வந்து கட்டியே இருக்குன்றீங்க. அப்போ இதுக்கு வந்து இப்போ நீங்கள் தனித்தனியாக ஒரு ஆட்டுக்கும் வந்து பார்க்கும்போது நம்ம இதில் எதுக்கு என்னென்ன ஃபால்ட் இருக்குது நம்ம பார்க்கும்போது கவனிக்கணும். ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஊட்டும் போது எல்லாத்தையுமே கவனிச்சிடும். எழுப்பி விட்டுட்டு வயிற்றால போதா இல்லை உடம்பு காய்ச்சல் அடிக்கிறான்னு காதில் பிடிச்சி செக் பண்ணி எல்லாம் பார்த்துருவோம். இப்போ வயிற்றால போகுதுன்னு சொல்கிறீங்க, ஒரு இழப்பீடுங்கிறீங்க. அந்த வயிற்றாலைக்கு என்ன மருந்து கொடுக்கலான்னு? நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் லைட்டாக போகும்போது தயிரும் மஞ்சளையும் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். நாட்டு வைத்தியம் மாதிரி அப்படியே கொடுத்துட்றது. அது பண்ணுவோம், கை வைத்தியம். அதுக்கு நிற்கலைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கு டாக்டர் சொல்லிடுவோம். இப்போ சில குட்டிக்கு வந்து நம்ம கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒழுங்காக எடுக்க மாட்டேங்குது, இப்போ ஒரு நாள் எடுக்குது, 2 நாள் எடுக்காமல் அப்படியே பேசாமல் ஒரு மாதிரி மந்தமாகவே நிற்குது, அதுக்கெல்லாம் என்னென்ன தீர்வு? அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ணுவோம், வயிற்று தட்டி பார்ப்போம். தட்டி பார்த்து ஏதாவது சவுண்டு நம்ம வித்தியாசமாக சவுண்டு கேட்கல. சவுண்டு எடுத்துன்னா 7 நல்லா கேஸ் உள்ள 7 பாயிண்ட் வந்து இதில் கூலிங் இல்லாமல் அந்த 10 ரூபா பாட்டில் வாங்கி கொடுப்போம். கொடுத்து எடுக்கலாம்னா தான் டாக்டர். ஆனால் மேக்ஸிமம் அதுக்கே சரியாயிருது. சரியாயிடும். ஆரம்பத்திலே பார்த்துட்டோம்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ரொம்ப ஊதிடுச்சுன்னா கீழே இறக்கி நடக்க வச்சிருவோம். நடக்க வச்சுட்டு வைக்கோல் இருக்குல்ல, அது நீங்க கட்டிட்டீங்கனாலே உங்களுக்கு நார்மலுக்கு அது வந்துடும். ஓகேண்ணே. அதாவது இப்போ எந்த ஒரு நோயாக இருந்தாலுமே ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டா வந்து நம்ம காப்பாற்றிடலாம். ஓகே, வயிற்றால போயிடுச்சுன்னா காப்பாற்ற முடியாது. நீர் சத்தெல்லாம் வெளியில வந்துடும். நீர் சத்து இல்லைனால அப்புறம் அதுக்கு கொஞ்சம் நீர் சத்து குறைஞ்சிருச்சுனாலே அது சோர்ந்து போயிடும். அது நீர் சத்து போக விடாம நம்ம கவனிக்கணும். எல்லாத்தையும் வந்து நம்ம ஒருக்கா செக் பண்ணிட்டு தீவனம் வைக்கும் போதும் சரி, ஆடு படுத்திருந்தா எழுப்பி விட்டு என்ன செய்யுதுன்னு அசை போடுதா அப்படின்னு மெயினா அசை போடுறது வந்து செரிமான கோளாறு இருக்குன்னு அர்த்தம். இல்ல அசை போடல அப்படின்னா அதுக்கு செரிமானமே இல்லை அப்படின்றது அர்த்தம். ஓகே.
அதனால் தனித்தனியாக ஒரு கடை அன்னைக்கு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அக்கா இப்போ வந்து நம்மக்கிட்ட நிறையா ப்ரீடில் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ அதில் ஒரு ப்ரீடாக பார்க்க ஆரம்பிச்சிடும். இது என்ன ப்ரீடுக்கா? இது வந்து மார்ச்சலா. இது வந்து ரொம்ப செல்லமா வளர்க்குறோம். இது ரொம்ப செல்லம். இது முடிக்கு தான் காசு. முடிக்கு தான் காசு. நல்லா புசு புசுன்னு இருக்கிறதுனால இருக்கும், நல்லா உடம்பு இருக்கும். நல்லா தீவனம் நல்லா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் 14 மாதத்துக்கு வந்து ஒரு 80 கிலோ 100 கிலோ வரும். 14 மாதத்துல 80 கிலோ 100 கிலோ வந்துருமா? அப்போ வந்து பக்ரீத் டைமில் நல்லா சேல் ஆகும். இதுக்கு எப்படி நம்ம நாட்டாடு மாதிரி மெயின்டெனன்ஸ் அதிகமா இல்லை நார்மலாகவே போதுமா? போதும், தனியாக இதுக்குன்னு எதுவும் பண்ண தேவையில்ல. இதுங்க தான் நம்மள்ட்ட செல்லமாயிக்குங்க. முட்டாது கொள்ளாது. இப்போ நம்ம நாட்டாடுனா முட்டுற பிரச்சனை இருக்குது. செம்பிளி கடையிலலாம் முட்டுற பிரச்சனை இருக்குது. இதில் அந்த பிரச்சனை இல்லை. இது வந்து நெல்லூர் ஜுடிப்பிப்பா. வந்து நாங்கள் 14 மாதம் ஒரு வருஷம் வளர்க்குறோம்னு வச்சுங்களேன். நல்லா உடம்பா வரும். 60-70 கிலோ மேக்ஸிமம் அந்த ரேட்டுக்கு. 2 பல்ல அந்த வெயிட் வந்துருமா? 4 பல்லா இருந்தாலும் அந்த ரேட்டு அந்த வெயிட்டுக்கு வந்துடும். 60 கிலோ வரும். 4 பல்லுன்றப்போ 70 கிலோ வந்துடும். இதை நீங்கள் குட்டியாக போய் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிடும். மொதல் ஈத்து 2ஆம் ஈத்து அப்படின்றது தெரிஞ்சிடும். அதோட பழையவங்களுக்கே தெரிஞ்சிடும். அந்த மொதல் ஈத்து குட்டியை பார்த்தீங்கன்னா நல்லா கால் தரம், ஹைட்டு நல்லா அகலமாக இருக்கும், நல்லா போஸாக இருக்கும். அந்த மாதிரி குட்டிங்களை வாங்கினாலே நல்லா போஸாக இருக்கும். குட்டி நல்லா குட்டிலே கண்டுபிடிச்சலாம். நல்லா சைஸாக தான் இருக்கும். நம்ம நெட்டு போக்கு பார்க்கணும். அந்த ஃபர்ஸ்ட் ஈத்துல நல்லா இருக்கும். இது நல்ல 3 ஈத்துல பார்த்தோம்னா கொஞ்சம் குட்டி கொஞ்சம் இது தடம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி பிடிங்க நல்லா அப்படி வளர்த்து எடுக்கலாம். அந்த மாதிரி நமக்கு நல்லா வளர்த்து ரிசல்ட் கொடுக்கும். நல்லா இருக்கதா இருக்கும். இது கொடியாடு. இது வந்து நாங்கள் வந்து கைத்தீவனம் தான் கொடுக்குறோம். நேச்சர்லாம் வெளியெல்லாம் வர்றதில்ல. கைத்தீவனத்துலேயே 4 வேளை அதுக்கு என்ன வைக்கிறோமோ அதெல்லாம் இதுக்கும் வைப்போம். இதுக்கும் கொஞ்சம் இந்த பனிக்காலத்தில் மழை காலத்துலலாம் காய்ச்சல்லாம் வரும். இதுக்கும் இருக்கும். நம்ம கொஞ்சம் ஏன்னா மேய்ச்சல் வர்றது இல்லைல்ல, கைத்தீவனம் தானே. பச்சைப்புல் அதிகமாக காட்டுறதுல இருந்தாலும் அகத்தி வைப்போம். வைக்கணும். காய்ச்சலுக்கு ஊசி வைத்தியர் போட்டு ஊசி போட்டுருக்கோம். பேராசிட்டமால் அர்ஜென்ட் ரொம்ப காய்ச்சல் அப்படின்னா பேராசிட்டமால் போட்டுருவீங்க. இது எப்படி குட்டியாக எடுத்து அப்படின்னா இல்லை பெரிய ஆடாவே எடுத்து குட்டி எடுப்பீங்களா? குட்டியாக தான் 3 மாதம் குட்டியில் எடுப்பீங்க. தலைகடிக்கிற கண்டிஷன்ல குட்டி எடுப்பீங்க. அதை நீங்கள் இங்கேருந்து வளர்த்துட்டு குட்டி எடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் சேல்ஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு இப்போ நம்ம கொடியாடு வந்து விரும்பி கேட்பாங்க நிறைய பேர். அது வந்து உங்களால் சேல்ஸ் குட்டி வாங்கி தர முடியுமா? அதெல்லாம் எப்போ வேணாலும் இல்லைங்க. இந்த டைமில் வந்து கேட்டாலும் நாங்கள் வந்து குட்டி அதிக அளவில் கேட்டாலுமே நம்மளால் எடுத்து தர முடியும்ண்ணே. இப்போ இந்த பிரீடை பற்றி சொல்லுங்கண்ணே. இது வந்து எல்லா பிரீட்லையும் இது ரெட்டாயபுரம் சொல்லிட்டேன். இது ரெட்டாயபுரம். எங்ககிட்ட எப்போதுமே பெரிய சைஸ் தான் இருக்கும். சின்ன சைஸ் இருக்கு, இருந்தாலும் பெரிய இதான் எங்ககிட்ட அதிகமாக இருக்கும். இப்போ மோஸ்ட்டாக எட்டாயிரம் வந்து சண்டைக்குன்னு விரும்பி எடுக்கிறாங்க. அப்படி சண்டைக்குன்னு கேட்குறவங்கள்ட்டையும் நீங்கள் குட்டி சேல் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக எல்லாத்துக்கும் சண்டைக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக குட்டி அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி தருவீங்க. ஓகேண்ணே. இப்போ இது இல்லாமல் இது பக்ரீத்துக்கும் சேல் ஆகுது. ஆமாம், சேல் ஆகுது. ஓகேண்ணே. ஆனால் இந்த தொட்டி செட்டப் எதுக்குண்ணே? இந்த தொட்டி வந்து எங்களுக்கு கிடா வந்து நல்லா நீச்சலுக்கு, நல்லா காலு கைக்கு ஊக்கத்துக்கு, அதுக்கான இந்த தொட்டி நீச்சல் குளம் கட்டி வச்சுருக்கோம். ஓ, மாட்டுக்கு ரெடி பண்ணுற மாதிரி இப்போ நீங்கள் கிடாய்க்குன்னு தனியாக குளிப்பாட்டுருக்குண்ணே. எல்லாம் சண்டை கடை, நார்மல் கடை எல்லாத்தையும் இதில் தான் குளிப்பாட்டு. இதில் தான் குளிப்பாட்டுறது. வாரத்தில் ஒருக்கா நீச்சல் குளிப்பாட்டுறது எல்லாமே இதில் தான். வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஆடு தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்போர்ட்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ளனா குறைஞ்சபட்சம் ஒரு ஆடு கூட புக் பண்ணிக்கலாம். இதே அவுட்டர் தமிழ்நாடுனா குறைஞ்சபட்சம் 5 குட்டியாச்சும் புக் பண்ணியிருக்கணும். இன்னும் இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோ வரும். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.